வணக்கம். ஜோதிட விருப்பம் உள்ளவங்க மட்டும் தொடர்ந்து என்னோட வீடியோ பாருங்க. ஓகே, ஒரு லக்ன சுபர் வந்துட்டு கெடுதல்களை செய்வாரா? அப்படி செஞ்சார்னா அவர் என்ன மாதிரியான சுச்சுவேஷன்ல எப்படி இருக்கும்போது வந்துட்டு செய்வாரு அப்படின்ற மாதிரியான விஷயங்களை பார்ப்போம். ஓகே, முதல்ல வந்துட்டு இந்த லக்ன சுபர்னா யாருங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னாக்கா, ஒவ்வொரு லக்னத்துக்கும் ஒவ்வொரு சுபர்கள் இருப்பாங்க. அதாவது நல்லதை மட்டுமே செய்யணும் அப்படின்றதுக்காக வந்துட்டு சுபர்கள் இருப்பாங்க. இப்போ உதாரணத்துக்கு வந்துட்டு நமக்கு வந்துட்டு நல்லது மட்டுமே செய்யணும்னு நினைக்கக்கூடிய நம்மளோட அப்பா அம்மா இல்லை நம்மளோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அப்படி இருப்பாங்க இல்லையா? ஆனா இவங்களும், அதாவது இந்த லக்ன சுபரான கிரகமும் வந்துட்டு முக்கியமா இயற்கை சுபர்கள்னு சொல்லலாம். குரு, சுக்கிரன் இவங்கெல்லாம் வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னாக்கா எப்பொழுது தீமை செய்வாங்க, கெடுதல் செய்வாங்க, என்ன மாதிரியான சுச்சுவேஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னாக்கா, உதாரணத்துக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னாக்கா புதனோட லக்னமான மிதுன கன்னிக்கு வந்துட்டு சுக்கிரன் வந்துட்டு லக்ன சுபராக வருவார். இவர் வந்துட்டு மிகப்பெரிய ஒரு சுபர், சரிங்களா? இவர் வந்துட்டு கண்டிப்பா எல்லா சுச்சுவேஷன்லயுமே நல்லது மட்டுமே செய்ய வந்துட்டு ட்ரை பண்ணுவாரு. ஆனா இருந்தாலும் இவரும் வந்துட்டு இவரோட தசையோ முக்தியோ வரும்போது கெடுதல்கள் நடக்குது அப்படின்னாக்கா என்ன மாதிரியான சுச்சுவேஷன்ல செய்வார் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னாக்கா, சுக்கிரன் வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னாக்கா 8ல கன்னி லக்னமாயி கன்னிக்கு 8ல வந்துட்டு மறையும் போது அப்படின்னும் போது மேஷத்துல பகைத்தன்மையோட வந்துட்டு இருப்பாரு. சுக்கிரனுக்கு வந்துட்டு 6-12 வந்துட்டு மிகப்பெரிய மறைவு ஸ்தானம் இல்லை. ஏன் அப்படின்னாக்கா, கோச்சாரத்துல வந்துட்டு பாத்தீங்கன்னா, அதாவது காலபுருஷன் தத்துவத்துல வந்துட்டு 12வது வீட்டுல தான் அவர் உச்சமாவே ஆவாரு. 2வது 6வது வீட்டுல வந்துட்டு அவர் வந்துட்டு மூல திரிகோணம் அப்படின்ற வந்துட்டு ஸ்தான பலத்தை அடைவார். அதனால வந்துட்டு 6-12 சுக்கிரனுக்கு மறைவு இல்லை. ஆனா 3ம் 8ம் வந்துட்டு கடுமையான மறைவு ஸ்தானமாக வருது. அதுல வந்துட்டு 8 வந்துட்டு சுக்கிரனுக்கு வந்துட்டு மிகப்பெரிய கடுமையான ஒரு மறைவு. அந்த வகையில வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னாக்கா கன்னி லக்னத்துக்கு அவர் வந்துட்டு 8ல மறைகிறாருன்னு வச்சுக்கோங்களேன், செவ்வாயோட வீட்டுல. அப்பொழுது வந்துட்டு அங்க வந்துட்டு ராகுவோ சனியோ, இல்ல ராகுவும் சனியுமே இருக்காங்க, இல்ல ராகு சனியும் இருக்காங்க, செவ்வாய் வந்துட்டு உச்சமாய் பாக்குறாரு அப்படின்னும் போது மிகப்பெரிய பாவத்துவத்தை அடைவாரு. இது எப்படின்னாக்கா, ஒரு நண்பர் வந்துட்டு நல்லா கஞ்சி அடிச்சுட்டு போதையில நிதானமே இல்லாம இருக்கும்போது அவரை வந்துட்டு கெட்டவங்க வந்துட்டு அவரோட எதிரிகள் வந்து அடிக்கிறாங்க அப்படின்னாக்கா என்ன மாதிரியான ஒரு மனநிலைமையில இருப்பாரு. அவருக்கே அவர் காப்பாற்றிக்க முடியாத ஒரு சுச்சுவேஷன் இருக்கும்போது அவர் எப்படி அந்த லக்னக்காரருக்கு வந்துட்டு நல்லது செய்வார்? இதுதான் வந்துட்டு சிச்சுவேஷன். நீங்க பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பாவத்துவமாக இருக்கக்கூடிய பிளானட்ஸ் தான் வந்துட்டு நல்லது செய்யாது. இதுதான் வந்துட்டு லக்ன சுபராக ஆனாலும், அவர் வந்துட்டு இயற்கை சுபராக ஆனாலும், சுக்கிரனாக இருந்தாலும் நல்லது செய்ய முடியாம கடுமையான தீமை பலன்களை செய்வாரு. அதாவது அவரு வந்துட்டு இப்ப கன்னி லக்னத்துக்கு பாத்தீங்கன்னாக்கா 2-9ஆம் அதிபதியா வருவாரு. 2-9ஆம் அதிபதியாகி 8ஆம் வீட்டின் வழியாக அந்த பலன்களை செய்வாரு. கடன் நோய் வம்பு வழக்கெல்லாம் 8ஆம் வீட்டு வழியாக செய்வாரு. இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உடனே சுக்கிரன் அப்படின்னாக்கா நான் சுக்கிரதசை, ஏன்னா சில பேர் என்ன நினைச்சுக்கிறீங்கன்னா, எனக்கு அடுத்து சுக்கிரதசை வரப்போகுது, சுக்கிரதசை வரும்போது நான் ஹாஹா ஓஹோன்னு இருப்பேன், இல்ல வந்துட்டு முக்கியமா வந்துட்டு சிம்ம லக்னமா இருப்பீங்க, சிம்ம லக்னமா இருக்கும்போது வந்துட்டு அடுத்து என்ன சுக்கிரதசை வரப்போகுது, சுக்கிரன் நல்லவர் தானே அப்படின்னாக்கா அந்த சுக்கிரன் எப்படி இருக்காரு அப்படின்றத பார்க்கணும். இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா, சில பேர் வந்துட்டு சனி தசை வரப்போகுது அப்படின்னா பயப்படுறீங்க. ஆனா ரிஷபத்துலா லக்னத்துக்கு அவர் தான் ராஜ யோகாதிபதியாக வருவாரு. ராஜ யோகாதிபதியாக வரும்போது அவர் தீயவராக இருந்தாலும், அதாவது சனி வந்துட்டு ஒரு பாவராக இருந்தாலும், அவர் ராஜ யோகாதிபதியாக வரும்போது நல்ல நிலைமையில சுபத்துவம்